ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 4 ஸ்ரீ நாரதரின் தோற்றம் பதம் 12. சிவாய லோகஸ்ய பவாய பூதயே யா உத்தம ஸ்லோக பராயண ஜனாக ஜீவந்தி நாத்மார்த்தம் அசௌ பராஸ்ரயம் முமோச நிர்வித்ய குதக கலேவரம். டிரான்ஸ்லேஷன். முழு முதற் கடவுளிடம் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் மற்றவர்களின் நலம், முன்னேற்றம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்காகவே வாழ்கின்றனர். வேறெந்த சுயநலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வதில்லை. எனவே பரீட்சித் மகாராஜன் பௌதீக உடைமையின் மீதுள்ள எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவராக இருந்த போதிலும் அவருக்கு அடைக்கலமாக விளங்கிய அவரது உடலை அவர் எப்படி துறக்க முடியும்? பர்போட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பரீட்சித் மகாராஜன் பகவானின் பக்தராக இருந்ததால் சிறந்த அரசராகவும் சிறந்த இல்லறவாசியாகவும் இருந்தார். பகவத் பக்தருக்கு எல்லா நல்ல தகுதிகளும் தானாகவே வந்து அமைகிறது. இதற்கு பரீட்சித் மகாராஜன் சிறந்த ஒரு உதாரணமாவார். தமக்கு சொந்தமான பௌதீக செல்வங்களில் அவருக்கு எந்த பற்றும் இருக்கவில்லை. ஆனால் அரசரெனும் முறையில் தமது குடிமக்களின் எல்லா நலன்களுக்கும் அவர் பொறுப்புடையவராக இருந்ததால் அவர்களுடைய இந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அடுத்த பிறப்பிற்கும் நன்மையளிக்கும் சமூக சேவையில் அவர் எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்தார். அவர் கசாப்பு கூடங்களையோ பசுவதையையோ அனுமதிக்கவில்லை. ஒரு ஜீவராசியின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்து மற்றொரு ஜீவராசி கொல்லப்படுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய மூடராகவும் குறையுடைய நிர்வாகியாகவும் அவர் இருக்கவில்லை. அவர் ஒரு பகவத் பக்தராக இருந்ததால் குடிமக்கள், மிருகங்கள், தாவரங்கள் உட்பட எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சிக்காகவும் எப்படி நிர்வாகத்தை நடத்துவது என்பதை நன்கு அறிந்திருந்தார். சுயநலத்தில் அவர் அக்கறை கொண்டு இருக்கவில்லை. சுயநலம் என்பது தன்னையே மையமாக கொண்டு தனது சுகத்தையே பெருக்கிக் கொள்வதாகும். இந்த இரண்டிலிருந்தும் பரீட்சித் மகாராஜன் விடுபட்டிருந்தார். பரம சத்தியமான முழு முதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே அவரது விருப்பமாகும். அரசன் பரம புருஷரின் பிரதிநிதி ஆவார். ஆகவே அரசனின் விருப்பம் பரம புருஷருடைய விருப்பத்திற்கு சமமானதாக இருக்க வேண்டும். எல்லா ஜீவன்களும் தன்னிடம் அடிபணிந்து மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்று பரமபுருஷர் விரும்புகிறார். எனவே இறைவனிடம் திரும்பிச் செல்லும் வழியில் குடிமக்களுக்கு வழிகாட்டியாய் இருப்பதே அரசரின் விருப்பமாகும். இவ்வாறாக மக்களின் நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தி இறுதியில் அவர்கள் பரமபதத்தை சென்றடையுமாறு செய்ய வேண்டும். பகவானின் பிரதிநிதியாக இயங்கும் ஓர் அரசரின் ஆட்சியிலுள்ள நாடு பூரண செல்வச் செழிப்புடன் விளங்குகிறது. அப்போது மனிதர்கள் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு உணவு தானியங்கள், பால், பழம் மற்றும் காய்கறிகள் ஆகியவை மிகுதியாக இருப்பதால் அவற்றை மனிதர்கள் மட்டுமன்றி மிருகங்களும் முழு திருப்தி உண்டாகும் வரை உண்ணலாம். எல்லா ஜீவராசிகளும் உணவு, வசிப்பிடம் ஆகியவற்றில் திருப்தியடைந்து நியமிக்கப்பட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஜீவராசிகளுக்கு இடையில் எந்த தொல்லையும் இருக்காது.
பரீட்சித் மகாராஜன் தகுதி வாய்ந்த அரசராக இருந்ததால் அவரது ஆட்சி காலத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 4th சாப்டர் ஸ்ரீ நாரதரின் தோற்றம் என்ற தலைப்பில் பதம் 12ற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.